குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரை மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவங்க கட்சினால பர்மிஷன் கொடுக்கப்பட்டும் கூட பெரம்பூர்ல ரத்து செஞ்சிருக்காரு. உங்களுக்கு கிடைக்கிறதே அத்திப்புத்த மாதிரி எப்பயோ ஒருவர் தான் அனுமதி கிடைக்குது. அதை யூஸ் பண்ணல. கையில் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுபவன் தான் அரசியல்வாதி. நீங்க அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க. எதுக்காக நீங்க அதை பயன்படுத்திக்காம ரத்து பண்ணிட்டு போறீங்க? தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தலைவர்கள் என்று சுற்றுப்பயண விவரம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இந்தந்த தொகுதி, எடப்பாடி பழனிசாமி இந்தந்த தொகுதி, சீமான் இந்தந்த தொகுதி, விஜய்க்கு வித்தியாசமா இன்று விஜய் ரத்து செய்யப்பட்ட தொகுதிகள் இதுன்னு வருது. இது என்ன கட்சி? அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் படிக்கிறவங்க நூற்றுக்கணக்கில் இன்னைக்கு இருந்து விடுமுறை எடுத்துக்கிட்டு சில பேர் லாஸ் ஆஃப் பே எல்லாம் ஊதியத்தையே விட்டுட்டு இங்கே வராங்க. ஒரு மாதம் 2 மாதம் தங்கி விஜய்க்காக வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் எந்த நம்பிக்கையில் அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்றது தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்குது. மக்களை நேரில் சந்தித்து பேசுறது, வீடுகளுக்கு போய் பேசுறது, தெருக்களில் நின்று பேசுறது, இதுக்கு உறுதுணையாக தான் சமூக வலைதள பிரச்சாரம் இருக்க முடியும். வெறும் சமூக வலைதள பிரச்சாரத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம மக்கள் மனங்களை வெல்ல முடியும். கரெக்டா? யூஸ்வலாக யங்ஸ்டர்ஸு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு வருவாங்க. உங்களுக்கு அன்றைய கூட்டம் காலையிலேயே இளைஞர்களால் இளம் பெண்களால் நிரம்பி வழியுது அப்படின்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். இப்போ மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏதோ நடக்குது. இந்த எலெக்ஷனோட கதாநாயகன் விஜய் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அது வேற. திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அதை நம்ம மறுத்தோம்னா நமக்கு அடிப்படை அறிவு நேர்மை இல்லைன்னு. விஜயை மையப்படுத்தி தான் அந்த எலெக்ஷன். எஸ். சில பேர்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி கொடுக்கூடாது. அதில் 2%, 3%, 4%. இதெல்லாம் ஒன்று அறிவின்மையால் வரும், இல்லை யாருக்கிட்டையும் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஏதோ காரணத்துக்காக அவர்கள் சொல்ற மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக கட்டுண்டு கிடக்கிறார்கள், உள்நோக்கத்தோட செய்கிறாங்க. இப்படிலாம் பேசுறதால மக்கள் நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் பேசுகிறாங்கன்னா, விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் எப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தார்? எல்லாரையும் விட மேலங்க இது. நான் பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன். கமல் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பட் விஜயகாந்தை விட இது மேலே 3 மடங்கு அதிகமாக இருக்கு. அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறது என்ன பண்ணணும் அது சொல்லு. இல்ல இது இந்த இஷ்யூவை பெருசாக்கணும். சார் என்ன பெருசாக்கணும்? இல்ல திமுக எடுத்த ஒரு அரசியல் ஸ்டண்ட் மாதிரியாச்சும் ஒரு ஸ்டண்ட் சார் அவரால பண்ண முடியாது சார். அவருக்கு எம்பிஸ் இல்ல. நீங்க இதுக்கு இதான சொல்ல வரீங்க. எல்லா பிரச்சனையும் ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினரானாலும் பிரச்சனை நீங்க என்ன அவர் சட்ட நகலை எரிக்கணும்ன்றீங்களா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரை மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவங்க கட்சினால பர்மிஷன் கொடுக்கப்பட்டும் கூட பெரம்பூர்ல ரத்து செஞ்சிருக்காரு. அதற்கான விளக்கத்தையும் இன்னைக்கு அறிக்கையில கொடுத்திருக்காரு. கடைசி நேரத்துல தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு என்னதான் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருந்தாலும் கூட ஒரு சில அதிகாரிகள் திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பரப்புரை ரத்து மீண்டும் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க கடைசி நேரத்தில் இந்த பரப்புரை ரத்து விஷயத்தை? இது அவர் சொல்கிறதுல ஓரளவு நியாயம் இருக்குது. அவருக்கு அனுமதி தொடர்ச்சியாக மறுக்கப்படுறதும் கடைசி நேரத்தில் கொடுக்கறதும் உண்மைதான் அது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பக்கத்துலேயும் தவறுகள் இருக்குது. கொடுக்கப்பட்ட அனுமதியை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் இவர் ரத்து பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் ரத்து பண்ணுதுன்னா புரியுது. திமுக இன்ஃப்ளூயன்ஸில் போலீஸில் ஒரு செக்ஷன் இருக்குன்னு அவர் சொல்கிறது ஒதுக்கி தள்ள முடியாத உண்மை. எஸ், இட்ஸ் கரெக்ட். உங்களுக்கு கிடைக்கிறதே அத்திப்புத்த மாதிரி எப்பயோ ஒருவர் தான் அனுமதி கிடைக்குது. அதை யூஸ் பண்ணல. கையில் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுபவன் தான் அரசியல்வாதி. நீங்கள் அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க. எதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்காமல் ரத்து பண்ணிட்டு போகிறீங்க? எல்லா தலைவர்களுக்கும் தேர்தல் சுற்றுப்பயணம், தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தலைவர்கள் என்று சுற்றுப்பயண விவரம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இந்தந்த தொகுதி, எடப்பாடி பழனிசாமி இந்தந்த தொகுதி, சீமான் இந்தந்த தொகுதி, விஜய்க்கு வித்தியாசமாக இன்று விஜய் ரத்து செய்யப்பட்ட தொகுதிகள் இதுன்னு வருது. இது என்ன கட்சி? அப்போ அவங்க இம்சை கொடுக்குறான்றது உண்மைப்பா. இப்படி தான் வளரணும். அதாவது நெருக்கடிகளை தாண்டி தான் வரணும். மகாத்மா காந்தி சொல்கிறார்ல, வெற்றின்றது எப்போ வரும்? சமுதாய மாற்றத்தை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு, அரசியலுக்கு வரக்கூடியவங்களுக்கு, சீர்திருத்தக்காரர்களுக்கு எப்படி வெற்றி வரும்? முதல்ல உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க.
உதாசீனம் பண்ணுவாங்க. 2வது உன்னை ஏளனப்படுத்துவாங்க. 3வது முதல்ல கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் இழிவுபடுத்துவான். 3வது எதிர்ப்பான். 4வது நீ ஜெயிப்ப. முதல்ல கண்டுக்க மாட்டான். படிம நிலை அது. முதல்ல உன்னை கண்டுக்கவே மாட்டான். 2வது உன்னை இழிவுபடுத்துவான். 3வது உன்னை எதிர்ப்பான். 4வது நீ ஜெயிப்ப. அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் கிட்டத்தட்ட உண்மை. அரசு இயந்திரத்தில் ஒரு பகுதி வந்து இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உண்மை. சில இடங்கள் அனுமதி கொடுக்குறாங்க, சில இடங்களில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, கொடுத்த இடத்துல நீ எது கேன்சல் பண்ணுறது? அதுக்கு என்ன பதில்? அப்போ அதுக்கு தான் அவர் பதில் சொல்லுமே விட இப்படி புலம்பி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் அவர் சொல்கிறது வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இது கடந்த காலங்களை போல் தெருக்களில் இறங்கி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிற இதுன்றதை தாண்டி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சாரம் நடக்குது. நான் என் அனுபவத்தில் பார்க்காத ஒரு விஷயம் வந்து, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் படிக்கிறவங்க நூற்றுக்கணக்கில் வந்து இன்றைக்கி வந்து அங்கேருந்து விடுமுறை எடுத்துக்கிட்டு, சில பேர் லாஸ் ஆஃப் பேலாம் ஊதியத்தையே வந்து விட்டுட்டு இங்கே வராங்க. 1 மாதம் 2 மாதம் தங்கி விஜய்க்காக வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் எந்த நம்பிக்கையில் அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்றது தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஓட்டு போடுறதுக்கு ரெண்டுமே. ஓட்டு போடுறதுக்கு வரது கூட கரெக்டான பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஓட்டு போடுறதுக்கு வரவங்க கூட புரிஞ்சுக்கலாம். இவங்க அது இல்லை, அதை தாண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு வராங்க. அதில் சில பேருக்கு வந்து நான் கேள்விப்பட்டது ஓட்டு உரிமை இல்லை. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லை, ஏதோ எஸ்ஐஆர்லேயோ அல்லது அதுக்கு முன்னாலே காலி ஆகிட்டு இருக்குது. அவங்க ஒர்க் பண்ண வராங்க. அது எந்த நம்பிக்கையில் வரான் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ இந்த ஆதரவு கூட்டம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வெற்றிக்கு அது மட்டுமே போதுமா, அல்லது அது உடைக்கிற ஓட்டு வந்து யாருக்கான பாதிப்பு, யாருக்கான சாதகன்றதை தான் நாம் மிகவும் பெரிய அளவில் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இது எனக்கு தெரிஞ்சு இது அவருடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட் வந்து நாம் ஒதுக்கி தள்ள முடியாத ஒன்று தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பட் களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இயங்கணும். களம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய எதிர்வினை இருக்கணும். நீ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் அரசியலில் வந்து ஜெயித்தவங்க யாருமே வந்து ரத்தன கம்பளம் விரிச்சவங்கள வரவேற்கல. எல்லாரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தவங்க தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போ இதை மீறி தான் நீ வரணும். அதனால் அது வழக்கமான புலம்பலாக இருக்கக்கூடாது. இப்போ இதை தாண்டி வந்து அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் குடும்பமாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அப்போது இது என்ன தான் நீங்கள் வந்து தெருவில் இறங்கி நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அது அந்த காலமாக மலையேறி போச்சு. இப்போ வந்து விசில் சின்னத்தில் ஓட்டு போகிறதுக்காக மக்களாக தானாகவே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல. அது வந்து எப்படி அது அதீத நம்பிக்கையில் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? அதீத நம்பிக்கையாக தான் நமக்கு படுது. மேபி அது நமக்கு ஏன் படுதுன்னா, பர்சனலி எனக்கு சொல்கிறேன், நாங்கள் ஓல்டு ஜென்ரேஷன்றதுனால எங்களுக்கு அப்படி படலாம். நீங்கள் வந்து யங் ஜென்ரேஷன், உங்களுக்கு வந்து அது எப்படி படுதுன்னு நான் அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும். இந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்போனவங்க நீங்கள் பதில் சொல்கிறோன்னாங்க இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? இப்போ என்ன கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது தப்புன்றோம். ஏன்னா நான் ஐம் கெட்டிங் ஓல்டு, எனக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது. நான் வந்து இது வரைக்கும் நான் 91 எலெக்ஷன் 89 எலெக்ஷன்லேருந்து நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 7, 8, 10 எலெக்ஷனை பார்த்துட்டேன். 89, 90, 96, 2001, 2006, 2011, 2016, 21 நான் பார்க்குற 9வது சட்டமன்ற தேர்தல். ஸோ நான் பார்த்துட்டேன், நிறையா பார்த்துட்டேன். அவர் சொல்கிறத வந்து என் மனசு வந்து ஏற்றுக்கிட்டாலும் அறிவு ஏற்றுக்காது, மனசு கூட ஏற்றுக்காது. ஏன்னா நான் அந்த கடந்த காலத்தோட நிழல், அது பேகேஜ் இருக்குது எனக்கு. உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேர்தல் வரைக்குமே வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வகையில் மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணாமல் ஒரு கட்சியினால் வந்து பெரிய லெவலில் ஓட் பேங்க் எடுக்க முடியாதுங்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்னும் ஆழமாக போய் பண்ணால் மட்டும்தான் வாக்குகள் அறுவடை செய்ய முடியும். இது ஒரு அதீத நம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போ பாரம்பரிய முறைகளான மக்களை நேரில் சந்தித்து பேசுகிறது, வீடுகளுக்கு போய் பேசுகிறது, தெருக்களில் நின்று பேசுகிறது, இதுக்கு உறுதுணையாக தான் வந்து சமூக வலைதள பிரச்சாரம் இருக்க முடியும். வெறும் சமூக வலைதள பிரச்சாரத்தை மட்டுமே வச்சுட்டு நான் மக்கள் மனங்களை வெல்ல முடியும். கரெக்டாக முடியாது. அதான் வெரி சிம்பிள். அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணணும், சமூக வலைதளங்கள் மாடர்ன் டெக்னாலஜியும் வரணும். வெறுமனே மாடர்ன் டெக்னாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு களத்தில் ஒர்க் பண்ணாமல் போகிறதுன்றது வந்து தெரியாது, அது சரியாக வராதுன்னு எனக்கு தோணுது. பட் எனிவே இது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நம்ம தேர்தல் அன்னைக்கே வந்து ஓரளவு பூத்தில் நிற்கக்கூடிய கூட்டத்தை வச்சு மக்கள் திரளை வைத்து, வாக்குச்சாவடிகளின் முன்பு நின்று கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் திரளை வைத்து ஓரளவு சொல்லலாம். அந்த அந்த பேட்டர்னை வச்சு சொல்லலாம். யூஸ்வலாக வந்து யங்ஸ்டர்ஸு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு வருவாங்க. உங்களுக்கு வந்து அன்றைய கூட்டம் வந்து காலையிலேயே இளைஞர்களால், இளம் பெண்களால்,
நிரம்பி வழியுது அப்படின்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க, ஏதோ நடக்குது. அந்த மாதிரி இல்லை, மாற்றத்துக்கான வார்த்தை கூட பெரிய வார்த்தை கிலோ, ஏதோ நடக்குது. திமுகவுக்கும் அண்ணா திமுக, குறிப்பாக திமுக வயிற்றுல புளியை கரைக்கிறது நியாயமானதான்றதை புரிஞ்சுக்கலாம். பெரிய அளவு முதல் 4 to 5 ஹவர்ஸில் போலிங் பூத்தில் இருக்கக்கூடிய பிஹேவியர் அல்லது ஓவராலாகவே வச்சுக்கலாம். மார்னிங் 8 to 5 தான் நமக்கு வந்து டைமிங். உங்களுக்கு வந்து 7 to 5, 8 to 5, சாரி 7 to 5 கவுண்டிங் தான் 8 o'clock. 7 to 5லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 10 மணி நேரம் போலிங்கு, 10 மணி நேரம் கூட்டதும் வாக்குச்சாவடிகளில் நிற்கக்கூடிய மக்கள் திரளின் முகங்களை வைத்து, முகங்கள்னால் அவங்களோட உடல் மொழியை வைத்து, நிற்கிறவங்களோட வயதை வைத்து கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு அசம்ஷன் அது ஆஸ் யூஷுவலாக இருக்குன்னா ஏதோ பெருசாக ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். பட் அதில் சம்திங் அன்யூஷுவல் இஸ் ஹேப்பனிங்னு வச்சுக்கோங்க. அரசியல்லையும் ஏதோ அன்யூஷுவலாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய கள சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ நம்ம கடந்த வாரம் பேசும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பரப்புரை பேஸில் பார்க்கும்போது எந்தெந்த தலைவர்களும் ரொம்ப எஃபர்ட் போடுறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அதில் வந்து பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லைன்றதும் தெரியுதில்ல. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் அதை எப்படி பிரித்து பார்க்குறீங்க? இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கும், ஆல்மோஸ்ட் இன்னும் 2 நாட்கள். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆஸ் யூஷுவலாக தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. இந்த எலெக்ஷனோட கதாநாயகன் விஜய் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அது வேற. திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அதை நம்ம மறுத்தோம்னா நமக்கு அடிப்படை அறிவு நேர்மை இல்லைன்னு அர்த்தம். விஜயை மையப்படுத்தி தான் அந்த எலெக்ஷன். எஸ், இது நமக்கு அடிப்படை அறிவு மட்டும் இல்லை, அடிப்படை நேர்மை. அறிவு இல்லாட்டி கூட மன்னிச்சிடலாம், நேர்மை இல்லைன்னா மன்னிக்க முடியாது. விஜயை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். பட் விஜயோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள், அது ஒன்றும் இல்லைங்க, அது 2%. சில பேர்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி கொடுக்கூடாது. அதில் 2%, 3%, 4%. இதெல்லாம் வந்து இது வந்து ஒன்று அறிவின்மையால் வரும், இல்லை யாருக்கிட்டையும் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஏதோ காரணத்துக்காக அவர்கள் பர்பஸ்ஃபுல்லாக கட்டுண்டு கிடக்கிறார்கள், உள்நோக்கத்தோடு செய்கிறாங்க. இப்படிலாம் பேசுறதால மக்கள் நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் பேசுகிறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், விமர்சகர்களை நான் சொல்லுவேன். விஜயால் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, விஜய் வந்தால் நாடு நாசமாக போயிடும்னு சொல்லு, அது தப்பே கிடையாது, அது ஒப்பீனியன். ஆனால் விஜய்க்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸே இல்லை. அது எவ்வளோ பேர் வந்தாங்க, சிவாஜி வந்தார், கமல் வந்தார், விஜயகாந்த் வந்தார், அவங்களோட 10 to 1 11 என்பது அயோக்கியத்தனமான பேர். இப்போ அந்த ஆஸ்பெக்டே நம்ம புறந்தள்ள முடியாது இல்லை சார். புறந்தள் எந்த ஆஸ்பெக்டை சொல்கிறீங்க? இப்போ விஜயகாந்த் மாதிரி, விஜயகாந்த் எப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தார், எல்லாரையும் விட மேலங்க இது. நான் பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன். கமல் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பட் விஜயகாந்தை விட இது மேலே 3 மடங்கு அதிகமாக இருக்கும். கூட்டத்தை தான் நம்ம விஜயகாந்த் கிட்ட பார்த்துருக்கோம், வீடுகளில் பேசி பார்த்ததில்ல. விஜயகாந்தோட படங்களை பார்த்தவங்க அவங்க, அந்த கூட்டத்தில் நின்னவங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கு போகாதவங்க. விஜயை பார்க்கறதுக்கு நான் போக மாட்டேன், ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றாங்க. போன வாரம் ஒரு தொலைக்காட்சி அலுவலகத்தில் நான் அங்கே பேசுகிறதுக்கு போயிருந்தப்ப, அங்கேருந்து ஒரு பெண் செய்தியாளரிடம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரு தென் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. சின்ன பொண்ணு, நான் ஷில் பி அரௌண்டு ஒரு 25, 26 இருக்கும், அவ்வளோதான். அவங்க ஊருக்கு விஜய் போயிருக்காரு. இந்த பொண்ணு வந்து, இந்த லேடி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா விஜய் வந்தார், போய் பார்க்கலையா நீ, ஓட்டெல்லாம் போட போகிறேன்னு சொன்னேன் விஜய்க்கு, என்ன போலையா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கு. அவங்க சொல்லிடுவோம், ஏண்டி நான் ஓட்டு போடுவேன் தாண்டி சொன்னேன், போய் முண்டி அடிச்சுட்டு போய் பார்ப்பேன்னு சொல்லலை அப்படின்றாங்க. அப்போ அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, நான் ஓட்டு போடுவேன் ஆனால் அதுக்காக போய் கூட்டத்தில் நின்று முட்டி மோதிக்கின்னு போய் பார்க்க மாட்டேன். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் விஜயகாந்த் கிட்டலாம் கேட்டதில்லை. இதை விஜயகாந்தோட ஒப்பிட்டு அதுவும் இது ஒன்று என்பவர்கள் அறிவு நேர்மை இல்லாதவர்கள். திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது என்னமோ நடக்குது, அது மட்டும் தெரியுது. நாளைக்கு ஓட்டா கூட அது பெரிய அளவில் மாறலனாலும் இந்த பாதிப்பு வந்து கட்சிகளிடம் ஏற்படுத்தியது பெரிய ஒரு பாதிப்புங்க. நடுங்கிக்கிட்டு இருக்காங்க 2 திராவிட கட்சிகளும். ஏன்னா அது கொரில்லா அட்டாக் மாதிரி நடக்குது, என்னன்னே புரியல. நாங்கள் சேலஞ்சு பண்ணுறேங்க, ஒவ்வொரு எம்எல்ஏவே நீங்கள் போய் கேளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்களுக்கு தெரியும், அல்லது பொதுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிற அரசியல் ஆர்வம் உள்ளவங்களை. இந்த 2 பேர், சீமான் கட்சியை விட்டுருங்க, திமுக அண்ணா திமுக எம்எல்ஏல இவங்க 2 பேருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் நீங்கள் போய் பாருங்கள், பர்சனலாக பேசும்போது உண்மையை ஒத்துப்பாங்க. விஜய் ஃபேக்டர் தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற பெரிய விஷயம். ஏன்னா அது எப்படி உடைக்க போது என்னன்னே தெரியல. தே ஆர் ரேட்டில்டு, பயந்து கிடக்குறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனோட கதாநாயகன் விஜய் தான். தேர்தல்களுக்கு பிறகு அவர் என்னவாவார், முடிவு என்னவாகும், அதெல்லாம் நீங்கள் டிபேட் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த எலெக்ஷனில் விஜய் ஒரு ஃபேக்டரே இல்லை. எத்தனையோ சினிமாக்காரன் வந்தான் போனால் அதில் 10 to 1 11 என்று சொல்வது ஒன்று அறியாமை, இல்லைன்னா அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனம். நான் பேசின ஒரு டிஎம்கே ஸ்போக் பர்சன் தான், அவர் கூட ஒத்துக்கிறாரு. பர்சனலாக பேசும்போது பெரிய அளவில் அவர் சொன்னதெல்லாம் மானாங்கனியாக ஓட்டை வந்து பிரிக்கிறாரு விஜய். பெரிய அளவில் டிஃபீட் ஆக போகுது இது.
அவங்கவுங்க வீட்டில் விழுதுங்க அடி. ஆமா. ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு வந்து திமுக காரனுக்கும் அவங்க வீட்டில் அடி விழுது. ம். 3 தலைமுறை 4 தலைமுறை நான் அண்ணா காலத்துலேருந்து திமுகவில் இருக்கேன், கலைஞர் இப்போ பார்த்துருக்கேன், நான் 40 வருஷமா இருக்கேன், 50 வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க பேர பிள்ளைங்களை கேட்டால் விஜய்க்கு போடுவாங்க. ஒவ்வொரு திமுக வீட்லேயும் வந்து இந்த பாதிப்பு இருக்குது. அதனால தான் நான் விஜய் சொல்கிறப்பில் இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டோம் அப்படி. அது ஓரளவு உண்மை. நவ் த சேலஞ்சஸ் அது எப்படி நீ பூத்துக்கு கொண்டு வரேன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்களாச்சும் ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறவங்கன்னு இருக்கிறாங்கங்க இருக்கிறாங்க மாதிரி. இந்த இதோட சீரியஸ்னஸ் திமுக உணர்ந்துருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. அவங்க வெளியில் எப்படி வேணா இருக்கலாம். தே ரியலைஸ் த டேஞ்சர். இந்த டேஞ்சரை அவங்க உணர்ந்துருக்காங்க. அது எப்படி வேணா வந்து போய் முடியலாம். சரி, ரிசல்ட்டில் வந்து அது ஏடிஎம்கேக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கி திமுக வந்து ஒரு மாதிரி 118 கரை சேரலாம். பட் இப்போ வந்து நீங்கள் அதை சொல்கிறதுன்றது வந்து அப்படியே 118 கரை சேர வெல்வம் 200 படிப்பும் வரலாறுலாம் அதெல்லாம் கதை. தன்னையே ஏமாற்றி ஊரை ஏமாத்துறது. 118 வாங்கி கரை சேர்ந்தாங்கன்னா கூட அதுக்கு அவங்க போடுற உழைப்பு என்பது ஹிமாலயன் ஒர்க். அது ஹிமாலய உழைப்பு. இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் ஒதுக்கி கொள்ள முடியாத ஃபேக்டர். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையோ, இந்த தேர்தலோட கதாநாயகன் விஜய் தான். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் கூட பெரிய லெவலில் அவர் வந்து இது பண்ணலை, பேசலை. மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் வந்து நாங்கள் தொகுதி மறியல் சம்பவமாக வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியோடு நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து பெரிய அளவில் வாய்ஸ் அவுட் பண்ணலைன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. அப்போது இன்னும் வந்து விஜய் இதெல்லாம் அவங்களோட ஓட் பேங்கை ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அது என்னன்னே புரியல அவங்களுக்கு. பல பேருக்கு புரியல. அது தொகுதி மறுவரைன்னா என்னன்னே புரியல. இதே திமுகவே வந்து இதை வந்து பெரிய அளவில் திமுக அதை யூஸ் பண்ணிச்ச வழி பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்குமான்றது டிபேட்டபிள். இல்லைன்னு நான் சொல்லலை, பட் டிபேட்டபிள் தான் அது வந்து. ஏன்னா வந்து இது பெண்களுக்கு எதிராக திமுக போதுன்ற பிரச்சாரத்தை பிஜேபி அதிமுக முடுக்கி விட்டுதுன்னா இதை அது காமுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். அந்த புத்தியும் அந்த திறமையும் பிஜேபிக்கும் அதிமுக இல்லைன்றது வேற விஷயம். ஒருவேளை அதை அவங்க செஞ்சாங்கன்னா எடுபடலாம். அதனால் இதை வந்து அப்போ காம்பன்சேட் பண்ணிடும். தொகுதி மறுவரை விஷயத்தில் விஜயோட அமைதி வந்து காசா பிரச்சனையில் விஜய் ஏன் பேசுறேன்னு கேட்குற மாதிரி தான். கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த வாக்கு வங்கி. வெளிநாடு தானே, அதுவும் வெளிநாடு, இதுவும் வெளிநாடு. எனக்கு புரியாத எல்லாமே எனக்கு இல்லை கிலோ அதர் ஸ்டேட்னு சொல்லிடுவாரு. இல்லை எனக்கு புரியாத எல்லாமே எனக்கு ஃபாரின் தானே. இந்த காசாவாக இருந்தாருன்னா, காஷ்மீராக இருந்தாருன்னா, தொகுதி மறுவரையாக இருந்தாருன்னா, நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் போய் அவர்கிட்ட கருத்து கேட்குறதும் இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து நீங்கள் அவர் சொல்லிட்டார். அது வந்து அவருடைய எலெக்ஷன் அவருடைய டீலிமிட்டேஷனுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிட்டார் சார். பேசிருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்ணணும்? இல்ல அதுக்கு எம்பி இருக்கு பார்லிமெண்ட்ல. சரி, ஐ டோன்ட் ஹேவ் எம்பிஸ். இல்ல சார், இப்போ அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கறனால என்ன பண்ணணும் அது சொல்லு. இல்ல இது இந்த இஷ்யூவை பெருசாக்கணும் சார். என்ன பெருசாக்கணும்? இல்ல திமுக வந்து எடுத்த ஒரு அரசியல் ஸ்டண்ட் மாதிரியாச்சும் ஒரு ஸ்டண்ட் சார் அவரால பண்ண முடியாது சார். அவருக்கு எம்பிஸ் இல்ல. நீங்க இதுக்கு இதான சொல்ல வரீங்க. எல்லா பிரச்சனையும் ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினரானாலும் பிரச்சனை நீங்க என்ன அவர் சட்ட நகலை எரிக்கணும்ன்றீங்களா? இல்ல சார், ஏதோ ஒரு வடிவுல என்ன வடிவுல பண்ணணும் அது சொல்லுங்க சார். நான் அறிக்கை கொடுத்துட்டேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச வடிவு. என்னோட ஒரே வடிவு அதுதான். நான் தான் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்லையும் பூந்துட்டேனே. ஏங்க என்னங்க இது? நீங்கள் வந்து எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட போய் வந்து காசா பிரச்சனையிலேருந்து, காஷ்மீர் பிரச்சனையிலேருந்து, ஈரான் ஈராக் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணையாக விஜய் கிட்ட போய் நீங்கள் பதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது சார். டீலிமிட்டேஷனுக்கு அவர் ரியாக்ஷன் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம். நான் அதுவே வெற்றின்னு பார்க்குறேன் அவங்க லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா. இது விட என்ன வேணும் அந்த கட்சியில் உங்களுக்கு? அதனால் அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. மக்கள் அதை பார்த்தெல்லாம் ஓட்டு போகிறதும் கிடையாது. இந்த எலெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னு போது 5 வருஷம் ஆட்சியோட சாதனைகள், வேதனைகள் இவ்வளோதான். இதுக்கு மேற்கொண்டு எந்த இஷ்யூவும் எடுபடாது. இதுக்கு மேற்கொண்டு எந்த விஷயமே அங்கே பேசப்படும் பொருள் கிடையாது. டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுவீங்க. உங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும். நன்றி சார்.